ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது இல்லஸ்ட்ரேஷன். நம்ம பார்க்க போகிறது illustration 10. Illustration 10 is very simple and easy, but you people please understand the concept very clearly. ஸோ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. X Limited grows sugar cane to manufacture sugar. இப்போ எக்ஸ் லிமிடெட் வந்து க்ரோ பண்ணுது சுகர் கேன், அதாவது கரும்பு வந்து வளர்க்குது. எதுக்காக? சுகரை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக. அப்போ பேசிக் ஆப்ரேஷன் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டி. டீட்டெயில்ஸ் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் கொடுத்துருக்குறாங்க. காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் ஆஃப் சுகர் கேன் 5000 டன்ஸுக்கு 10 லட்ச ரூபாய் செலவாகிருக்குது. சுகர் கேன் சோல்டு இன் மார்க்கெட் 1000 tons 3 rupees. சுகர் கேன் இட் செல்ஃப் இஸ் மார்க்கெட்டபிள். Sugar cane used for manufacturing of sugar 4000 tons. அது எவ்வளோன்னு சொல்லலை. காஸ்ட் ஆஃப் கன்வர்ஷன் 5 lakh rupees. Sugar produced and sold in market 25 lakhs. Compute income of X Limited. ஃபஸ்ட்டு நான் இங்கே இருக்கக்கூடிய சொல்லி தந்துறேன், உங்களுக்கு நான் அதுக்கப்புறம் நானே தனியாக போட்டு காமிக்கிறேன். லிசன் கேர்ஃபுல்லி. சேல் ஆஃப் அக்ரோ ப்ராடக்ட்ஸ் இன் மார்க்கெட் 3 lakh. ஏன்னா சுகர் கேன் சோல்டு இன் மார்க்கெட், சுகர் கேன் இட் செல்ஃப் சோல்டு இன் மார்க்கெட் இஸ் டு பி அக்ரிகல்ச்சர் இன்கம். அதனால் அது அக்ரி இன்கமாக கன்சிடர் பண்ணியிருந்தாங்க. அப்படி 3 lakh rupees. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சேல் ஆஃப் மேனுஃபேக்சர் ப்ராடக்ட் இன் மார்க்கெட். இப்போ இந்த சுகர் ப்ரொடியூஸ்டு அண்ட் சோல்டு இன் மார்க்கெட், சுகரை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ சுகர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவை? சுகர் கேன் தேவை. பட் சுகர் ப்ரொடியூஸ் பண்ணும் போதே கிட்டத்தட்ட எல்லா ஆக்டிவிட்டீஸும் முடிஞ்சு ரா மெட்டீரியலேருந்து ஃபினிஷர் கூட்ஸாக இதாக வருது. அப்போ ஃபினிஷர் கூட்ஸ் ஆனாவே கண்டிப்பாக அது மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி தான். அது மேனுஃபேக்சரிங் இன்கம்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். சரி, இந்த மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக 4000 tons ஆஃப் சுகர் வந்து மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டீஸ் போகுது. அதாவது சுகர் கேன் யூஸ்டு ஃபார் சுகர் மேனுஃபேக்சரிங். அப்போ 4000 tons என்ன செஞ்சுருக்குது? போயிருக்குது. அப்போ சரி, இப்படி 4000 டன்ஸுக்கு எப்படிங்க சார் நீங்கள் 3 லட்ச ரூபாய் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் அவங்க மனசில். அவன் என்ன சொல்கிறான்? 1000 டன்ஸுக்கு 3 lakh rupees அப்படின்னா, இப்போ இதே சுகர் கேன் தானே அவங்க 4000 rupees அங்கே அனுப்பிச்சிருப்பாங்க. அதனால் 4×3 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 12 லட்ச ரூபாய் இப்போ என்ன இருக்கும்? அக்ரிகல்ச்சர் தானே, ஏன்னா அப்படியே ராவாக தானே கொடுக்குறாங்க அந்த சுகர் பேக்ஸ் கண்டிப்பாக. ஸோ அதனால் அப்படி அந்த கான்செப்ட் வச்சுருக்கோம். இந்த டைமில் நம்ம பார்க்கும் பொழுது ரெவன்யூ எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் 25 ரூபாயும் அக்ரிகல்ச்சருக்கு 15 ரூபாயும் வருது. எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆயிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் ஆஃப் கன்வர்ஷன். காஸ்ட் ஆஃப் கன்வர்ஷன்னா அந்த அதாவது சுகர் கேனை வந்து சுகராக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய செலவு 5. இது யாருக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் மட்டும்தான், சரி மேனுஃபேக்சரர்ஸ் மட்டும்தான் பொருந்தும். அப்படின்னால அந்த காஸ்ட் ஆஃப் கன்வர்ஷன் மேனுஃபேக்சருக்கு மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம். மார்க்கெட் வேல்யூ ஆஃப் சுகர் கேன் யூஸ்டு 4000 tons into 3 lakhs per ton. The market value of sugar cane used. அப்போ இவங்களுக்கு வந்து அந்த சுகர் கேன் வந்து வாங்கி தானே இவங்க சுகராக மாற்றணும். அப்போ சுகர் கேன் வாங்குறதுக்காக செலவு பண்ணது எவ்வளவு? 4000 ton into 3 lakhs per, ஸோ 12 lakh. காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன். காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் 10. இந்த காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் எங்கே சொல்லியிருக்கிறாங்கன்னா, நீங்கள் சம்மிலேயே பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்துனே சொல்லிப்பாங்க காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன். இப்போ அதாவது அந்த சுகர் கேனை கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு, அதை அறுவடை செய்கிறதுக்கு, பதப்படுத்துறதுக்கு, இதுக்கெல்லாம் செலவு பண்ணிக்கிறாங்க 10 லட்ச ரூபா. இது வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இன்கம் கிளியராக இதுக்கு 17 lakhs செலவாயிருக்குது, அதுக்கு 10 லட்ச ரூபா செலவாயிருக்குது. இது வந்து புக்கில் இருக்குது. நம்ம எப்படி போடணும் அப்படின்னா, நம்ம சிம்பிளாக போடலாம். லிசன். ஃபஸ்ட்டு வந்து அக்ரி இன்கம். அக்ரி இன்கம் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னா, சரி எப்படி அக்ரி இன்கம் எடுத்துக்குவீங்க? செம்ம பார்த்தா தெரிஞ்சிட்டு போகிறோம் பாருங்க. வெரி சிம்பிள் தான். அக்ரி இன்கம் எனக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சுகர் கேன் இட் செல்ஃப் சோல்டு இன் த மார்க்கெட். அப்போ 1000 டன்னு நீங்கள் எவ்வளோக்கு விற்றீங்க? 3 lakh rupeesக்கு விற்றீங்க. அவ்வளோதான் என்னுடைய வருமானம், 3 lakhs. அதே போல் 4000 டன்னையும் நீங்கள் எவ்வளோ தான் விற்றுருக்க முடியும்? இதை நீங்கள் வந்து 3 லட்ச ரூபாய்க்கு விற்றீங்கன்னா, அப்போ 1003னா 4000க்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எவ்வளோ தான் வருங்க இருக்குது? 4×12. ஸோ 4×12 lakhs. ஸோ டோட்டலி 15 lakhs rupees. 15 lakhs rupees வந்து அக்ரி இன்கம் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறீங்க.
ஸோ இதுக்காக செலவு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் தான். இப்போ காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் அங்கேயே சொல்லிட்டாங்க எவ்வளவு 10 lakhs rupees. ஸோ காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷனா 5000 tons. இங்கே எப்படி 5000 ஆல்ரெடி 1000 டன்ஸு நீங்கள் மார்க்கெட்டை விற்றுட்டீங்க, 4000 வந்து சுகருக்காக கொடுத்துருக்குறீங்க. அப்போ டோட்டலி 5000 டன்ஸுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 10 lakhs rupees. பேலன்ஸ் 5 lakhs rupees is to be considered as a income of agri income. இது ஒரு பாயிண்ட். இதே நான் அக்ரிகல்ச்சர் இன்கம், அதாவது மேனுஃபேக்சர் அப்படின்றதுக்கு என்ன செலவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேனுஃபேக்சருக்கு எவ்வளோ செலவாயிருக்கு, எவ்வளோ இன்கம் கிடைச்சு. ஃபஸ்ட்டு இன்கம் பார்த்தலாம். என்ன பண்ணிக்கிறாரு அவர் இன்கம்? சுகர் ப்ராடக்ட் சோல்டு இன் த மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டோம். சுகர் ப்ராடக்ட் வந்து சோல்டு இன் த மார்க்கெட். அப்போ சேல்ஸ் எவ்வளவு 25 lakhs. இதுக்காக எவ்வளோ அவர் செலவு பண்ணிக்கிறாரு? அப்போ எக்ஸ்பென்சஸ் என்னென்ன எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்தா, அவர் வாங்கிக்கிறார்ல சுகரை ஃபஸ்ட்டு அவர் வாங்கியிருக்கணும். எவ்வளோக்கு வாங்கிக்கிறாரு? சுகருக்கு 4000 டன் வாங்கிக்கிறாரு. அப்போ 4000 டன் எவ்வளோ வாங்கிக்கிறார்? 12 லட்ச ரூபாய்க்கு வாங்கிக்கிறார். இது வருமானம் யாருக்கு வருமானம்? சுகர் கேன் 4000 டன்ஸ் என்ன செஞ்சுக்கிறாரு? வாங்கிக்கிறார். ஸோ 4000 டன்ஸ் வாங்கினதுனால இங்கேயே நம்ம சொல்லிடுறோம். டன்ஸுக்கு அவர் எவ்வளோ செலவு பண்ணிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொஞ்சம் ஸ்டக் ஆகிடுச்சு. நான் இதிலே சொல்லி தந்துடுறேன். 4000 டன்ஸுக்கு இவர் எவ்வளோ செலவு பண்ணிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 லட்ச ரூபாய் செலவு பண்ணிக்கிறாரு. ஸோ இது 12 லட்ச ரூபாய் இங்கே வந்துருச்சு. அடுத்தது காஸ்ட் ஆஃப் கன்வர்ஷனுக்கு இவர் 5 லட்ச ரூபாய் செலவு பண்ணிக்கிறாரு. அது மேலேயே சொல்லியிருக்கிறாங்க. காஸ்ட் ஆஃப் கன்வர்ஷன் 5 லட்ச ரூபா. ஸோ 5 12 17 லட்ச ரூபா செலவு பண்ணிக்கிறாரு. ஸோ 25 லட்சத்தில் 17 லட்சம் வச்சுன்னா மிச்சம் 8 லட்ச ரூபா அப்படின்றது இந்த இல்லஸ்ட்ரேஷன் 10ஓட ஆன்சர். ஸோ திருப்பி அதை சொல்லித்தரேன். 2 வகையான இன்கமாக பிரிக்கணும். ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் இன்கம், அடுத்து வந்து மேனுஃபேக்சரிங் இன்கம். அக்ரிகல்ச்சர் இன்கம்க்கு எப்படி 10 லட்ச ரூபா வந்துச்சு? சாரி 3 லட்ச ரூபா அப்படி இருந்துச்சுன்னா, சுகர் கேனை வந்து அவங்க வெளி மார்க்கெட்டில் விற்கிறாங்க 3 லட்ச ரூபாய்க்கு. அதே போல் அந்த கம்பெனிக்கு இந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களுக்கு 4000 டன்ஸை கொடுக்குறாங்க. அப்போ 4 3 12 +3 3. இப்போ மொத்தமாக 15 லட்ச ரூபா இவங்களுக்கு செலவாகிருக்குது. சரி, வருமானம் வந்துருக்குது. செலவானது 10 லட்சம். அப்போ நெட் இன்கம் 5 lakh. யாருக்கு? அக்ரி இன்கம்க்கு. ஏன்னா 12 ப்ளஸ்ஸு ஒரு 3 மொத்தம் 15, 10 போச்சுன்னா 5. ஆனால் மேனுஃபேக்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 லட்ச ரூபாய்க்கு விற்றுருக்கிறாரு. ஆனால் சுகர் கேனை மட்டுமே ஒரு 12 லட்ச ரூபாய்க்கு வாங்கிக்கிறாரு. அந்த காஸ்ட் ஆஃப் கன்வர்ஷன் ஒரு 5 lakhs. மொத்தம் பார்த்தீங்கன்னா அவருக்கும் 8 லட்ச ரூபா தான் வருமானம். ஸோ இதுதான் இந்த கணக்கு. தேங்க்யூ.